குண்டுவெடிப்பு போன்ற அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்றால் மட்டுமே சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்படுகிறது என்றும் தற்போது பாதுகாப்பு குறைபாடு நிலவுவதாகவும் பயணிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இரவு நேரங்களில் பாதுகாப்பு பணியில் குறைந்த அளவே காவல்துறையினர் இருப்பதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து அவர் தரும் கூடுதல் தகவலை தற்போது பார்க்கலாம். நாம் இப்போது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருக்கின்றோம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய ரயில் நிலையங்கள் ஒன்று சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம். தமிழ்நாட்டின் மிக முக்கியமான ரயில் நிலையமாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்கிறது. கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கு இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றது. அதில் ஒரு பெண் பரிதாபமாக உயிரிழந்தார், சிலர் காயமடைந்தார்கள். அதற்கு பிறகு அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை இன்னும் போலீசார் தேடி வருகின்றனர், இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த நிலையில பாதுகாப்பு ஏற்பாடுகள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் எவ்வாறு இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்தால், அதாவது இந்த சம்பவத்தை பிறகு குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பிறகு சற்று போலீசார் குவிக்கப்பட்டார்கள். ஆங்காங்கே பாதுகாப்புக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஆனால் அந்த பாதுகாப்பு அம்சங்கள் தொடர்கிறதா என்றால் இல்லை என்றே சொல்ல வேண்டும். இங்கு இருக்கின்ற பயணிகளின் உடைமைகளை கண்காணிக்கும் அந்த ஸ்கேனர் கருவி பழுதாக இருக்கிறது. அதே போல இரவு நேரங்களில் பாதுகாப்பு என்பது மிக மெத்தனமாக இருக்கிறது. காவல்துறையினர் மிகுந்த குறைந்த அளவிலேயே இங்கு இருக்கிறார்கள்.